ஓகே. மீண்டும் ஒரு கணினி நாடு வீடியோக்கு வந்ததுக்கு நன்றி. ஸோ, இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் த்ரெட் வந்து எதுவா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸோ பல பேர் வந்து இப்போ நர்வஸா இருக்கிறாங்க. இந்த ட்ரம்ப் அத பத்திலாம். ரைட். ஸோ இந்த ஆசாமி தான் இப்போ இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு பிக்கஸ்ட் த்ரெட். யா ஓரளவு அப்படின்னு. பட் இது ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கம்பேர் டு அதர் பிக்கஸ்ட் த்ரெட் வி ஆர் லூமிங். ஓகே, தட்ஸ் தேர். அது அந்த த்ரெட் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. இன்னமும் பல காலம் நீடிக்கும். ஒருவேளை வந்து இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி இந்த த்ரெட்டை விட்டு மீளவே மீளாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய த்ரெட் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரம்ப் எல்லாம் வந்து ஒரு ஜுஜுபி தான், ஒன்றும் கிடையாது. ஓகே. ஸோ அப்படின்னு ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம ரிஸ்க் டேக்கிங் வந்து பார்ப்போம். ஏன் நம்ம ஓகே, இது வந்து வாஸ்கோ காமா. ஏன் நம்ம நாட்டில் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து பலர் வந்து படையெடுத்து வந்தாங்க, ஆனால் ஏன் நம்ம வந்து நாட்டு மேலே படையெடுத்து போகல, அண்ட் இன்னமும் வந்து பல நாட்டு மேலே படையெடுத்து போகாமல் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு ஆனால் பல நாடுகள் நம் நாடை அழிக்கிறதுக்கு வந்து குறியாக இருக்குது. ஓகேங்களா? அண்டை நாடுகளாக கூட இருக்கட்டும், நம்ம நாடை வந்து அழிக்கிறதுக்கு குறியாக இருக்குது. பட் ஏன் நம்ம அது போகலன்னா, நமக்கு வந்து ஒரு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இல்லை. இருக்கிறது போதும். எதுவுமே இல்லைனாலும் ஒரு கஞ்சி அப்புறம் ஒரு 2 துண்டு வெங்காயம் இருந்தால் போதும் அப்படின்னு தான் வந்து நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருக்கிறவங்க தான் பல தடவை வந்து இது பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம நாட்டில் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட். ஏன் வந்து இவ்வளோ இத்தனை பேர், அதாவது கிரேக்கர்களாக இருக்கட்டும், what to say, அண்ட் தென் அதுக்கப்புறம் யார் முகலாயர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஐரோப்பர்களாக இருக்கட்டும், ஏன் நம் நாட்டு மீது படையெடுத்து வந்தாங்க. ஸோ ஈவன் பாரசீகர்கள் ஏன் நம்ம நாட்டு மீது படையெடுத்து வந்தாங்க, நம்ம ஏன் இது பண்ணல. ஓகேங்களா? ஸோ இந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி வந்து நமக்கு ரொம்ப கிடையாது. இருக்கிறது போதும், வர்றதை பார்த்துப்போம் அப்படின்னு வந்து இருக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு காரணம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்மளோட குருகுல சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு மாஸ்டர் இருப்பார். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வந்து உண்மை. யூஸ்வலாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவருக்கு வந்து ஏதோ பெரிய அருள் பெற்றவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதுதான். ஸோ இந்த ஒபீடியன்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ணுறோம். ஒரு கொஸ்டின் கேட்குறதே வந்து ரொம்ப தவறு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த குருகுலா சிஸ்டம் வந்து இருக்கிறதுனால தான் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நிறைய பேர் அழிஞ்சிட்டடாகவும் அண்ட் தென் மாடர்ன் எஜுகேஷன் வித் சயின்ஸ் வந்துட்டதாகவும் நினைக்கிறாங்க. பட் ஸ்டில் ரெமினிசன்ஸ் ஆஃப் திஸ் இது வந்து இன்னும் இருக்குது. இதோடைய எச்சங்கள் வந்து இன்னும் நம்மளுடைய சொசைட்டியில் வந்து இருக்குது. ஓகேங்களா? இன்னும் வந்து சில அரசாங்கங்கள், உண்மையை சொல்ல போனால் இந்திய நாட்டையே வாழக்கூடிய அரசாங்கம் திருப்பி இதை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ராஜாஜியே வந்து நம்ம தூக்கி போட்டோம். ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பழமைவாதியாக இருக்கிறாரு. பட் அதே பழமைவாதிகள் தான் இப்போ வந்து திருப்பி நம்ம நாட்டை ஆளுறாங்க. என்ன மனிதர்கள், வேற மனிதர்கள், பட் ஆனால் அதே பழமைவாதம் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒபீடியன்ஸ் வந்து பண்ணுது. ஸோ ஒபீடியன்ஸ் தான் நீங்கள் ஏன் கொஸ்டின் கேட்க போகிறீங்க? கொஸ்டின் கேட்கலன்னா எப்படி வந்து ஒரு சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும்? ரைட். உங்களுக்கு ஏற்கனவே வந்து எல்லாமே இருக்குது. ஸோ இவர் மூலயமா வந்து கடவுளோ ஏதோ பெரிய பரம்பொருளோ வந்து இவர் மூலயமா பேசுதுன்னா அதான் உண்மை. ஓகேங்களா? அதை நீங்கள் ஏன் எதிர்க்கணும்? ஓகே, அதுதானே. ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒபீடியன்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது. ரைட். ஸோ இது வந்து பார்க்குறோம். ஒரு ரிலேஷன் வித் காட், வித் ஹியூமன். ஓகே, உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற தொடர்பு. ஓகேங்களா? நம்ம வந்து கிறித்துவ மதத்தை எடுத்துப்போம். ஓகேங்களா? கிறித்துவ மதம் அரேபியாவில் உருவாச்சு. பட் ஆனால் ஐரோப்பாவில் வந்து நல்லா பரவுச்சு. ஓகேங்களா? இன்ஃபேக்ட் அரேபியாவோட ஐரோப்பாவில் தான் நல்லா கிறிஸ்தவ மதம் வந்து இது வழிபடுறாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கடவுள் இருக்கிறாரு. கடவுள் வந்து ஒரு தூதர் அனுப்பிச்சாரு. ஓகேங்களா? அந்த தூதர் வந்து கடவுளை பற்றி எல்லாருக்கும் சொன்னாங்க. ரைட். ஓகே, அவ்வளோதான். ஓகேங்களா? ஆனால் கடவுள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சமம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்று இருந்தது. ரைட். உங்களுக்கும் கடவுளுக்கும் டைரக்ட் கனெக்ஷன். ஓகே. ஸோ அதுதான் அது. ஸோ இருப்பாங்க, பாதிரியார்கள் இருப்பாங்க, ஒரு நீங்கள் மாஸ்க் கூட எடுத்தீங்கன்னா இமாம்லாம் இருப்பாங்க. பட் இஸ்லாமில் கூட பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்கிறாரு, உங்களுக்கும் கடவுளுக்கும் சமம். ஓகேங்களா? ஒருத்தர் இமாமா இருக்கிறனால ஓகே நீங்கள் மரியாதை தரலாம் தவிர அவர் வந்து உங்களோட பெரியவர் கிடையாது. ஓகேங்களா? ஒரு இதில் கூட போப் இருக்கிறாருன்னா கூட மரியாதை தரலாம் கூட தரலாம். பட் அவர் வந்து உங்களோட பெரியவர் கிடையாது தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா. பட் ஆனால்
கத்தோலிக்க மதத்தினர் வந்து அவர் வந்து உங்களோட பெரியவர் அப்படின்னு வந்து ஒன்று வச்சுக்கிறாங்க. விச் இஸ் நாட் ட்ரூ. கடவுள் பார்வைப்படி எல்லாமே சமம். ஓகே. பட் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நம்ம ஊரில் வந்து சில வாட் சே ஜாதி அவங்களெல்லாம் பிறந்தவங்க வந்து கடவுளுக்கு அருகில் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது தான் தெய்வ வாக்கு அப்படின்னு வந்து ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து ரொம்ப அந்த கொஸ்டினிங் இதுவும் வந்து லைக் ஆயிரக்கணக்கான வருடங்களாக நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் ஒரு திறனை இவர்கள் இல்லாத கடவுள் என்ற பே இல்லாத கடவுள் பேரை வைத்து ஒடுக்கி விட்டார்கள். ஓகேங்களா? அதனால வந்து நம்ம ஒரு ஒபீடியன்ட் சிவிலைசேஷன். ஓகேங்களா? ஸோ பார்க்கறதுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு வர்க்கத்தில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும், அவங்கள்ட்ட தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்வியே கேட்காம வந்து ஒரு வாழ்ந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னன்னா ஓகே, அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வருது. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒருத்தர் வந்து நம்மளோட வயசானவராக இருக்கிறாரு, ஒரு உயர் குலத்தில் பிறந்திருக்காரு, ஆர் என்ன சொல்கிறது, ஒரு கோயிலில் வந்து இந்த வேலை பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ ஆர் ஏன் 4 பேர் அவரை பற்றி நல்லா சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடவுளுக்கு அருகில் இருக்கிறார். ஓகே. ஆர் அவர் வந்து கடவுளை சார்ந்த மனிதர். ஓ! அது அது வந்து அந்த மாரி இருந்தது. இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப யாரு காசு வச்சிருக்காங்கோ, ஓகே. அவர் வந்து காசு பண்ணிட்டாரு. அவர் காசு பண்ணிட்டாருன்னா, அவர் ஏதோ கரெக்ட்டா பண்ணியிருக்கணும். அவர் உண்மையிலே வந்து ஏதோ அருள் பெற்றவர். ஓகேயா? அதனால தான் காசு பண்ணியிருக்காரு. அவர் வந்து எத்தனை வாழ்க்கைய அழிச்சாரு, ஆர் நேர்மையா பண்ணாரா? இல்லையா? ஓகேயா? எத்தனை பேர்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு? ஓகேங்களா? அவர் பொய்யே சொல்லாதவரா? அப்படிலாம் வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுதான். ஸோ இப்போ இன்னொன்று நான் காட்ட போகிறேன். இவர் தான் வந்து லைனஸ் டோவால்ஸ். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து என்விடியாவுக்கு வந்து ஒரு நடுவரில் வந்து காட்டுறாரு. அஃப்கோர்ஸ் அவர் இப்போ காட்டல. அப்போ வந்து என்விடியா வந்து ஒரு இப்போ இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன கம்பெனி. ஓகேங்களா? ஸோ அவர் என்விடியா வந்து இந்த லினக்ஸோட டெவலப்மெண்ட் வந்து சரியாக வந்து ஆதரிக்கல. ஓகேங்களா? ஸோ லினக்ஸ் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டெவலப்மெண்ட். அதாவது சில அந்த ஓகே, இப்போ என்விடியா வந்து கிராஃபிக்ஸ் கார்டுனா அப்போல்லாம் வந்து என்னென்னா லைக் கேம்ஸ் விளையாடணுன்னா அந்த கேம்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த சிபியூன்னு அதை வச்சு ரெண்டர் பண்ணுற பதிலாக கிராஃபிக்ஸ் கார்டு வச்சு ரெண்டர் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து கிராஃபிக்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அதோடைய டிரைவர்ஸ் வந்து என்விடியா வந்து அதோடைய சோர்ஸ் கோடு வந்து ஓப்பன் பண்ணல. அந்த சோர்ஸ் கோடு ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா லினக்ஸ்க்கு வந்து பக்கான டிரைவராக இருக்கும். ஓகேங்களா? டிரைவர் வந்து எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு ஸோ அதை வந்து ஒரு பெண்மணி வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாங்க. லைனஸ் டோவால்ஸும் சொல்கிறாரு, லைக் நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு 100% புரியுது. என்விடியா வந்து எப்போவுமே வந்து லினக்ஸோட நல்லா ஒத்துழைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்விடியா ஃபக் யூ அப்படின்னு வந்து ஒரு நடுவரில் வந்து என்விடியா காட்டுறாரு. நம்ம இந்தியாவிலேருந்து எந்த ஐடி இண்டஸ்ட்ரியோடைய எந்த ஜாம்புவான்னு நம்ம சொல்கிற ஒரு ஆள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்கா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கல்ச்சுரல் கேப். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பெரியவங்க சொல்கிறது கரெக்டு, லுக் அவங்களே வந்து யோசிக்காத ஒரு ஆளாக இருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். அண்ட் தென் நம்மளோட வந்து தொழில் உயர்ந்தவர் சொல்கிறது கரெக்டு. அந்த மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டோம். ஓகேங்களா? ஒரு சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்ஸ்னா ஓகேங்களா, உண்மையை கண்டறிதல் அதுதான் வந்து முக்கியம். ஓகேங்களா? ஸோ இவன் சொல்கிறது தான் கரெக்டாக, அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்களாவே யோசிக்கலாம் அண்ட் நீங்களாவே வந்து வாதிடணும் அண்ட் உங்களுடைய வாதத்தை வந்து கேட்டுக்கிறதுக்கும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நானும் இங்கே போட்டிருக்கேன், இந்த சோஷியல் ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன ஆளு, பட் நீங்கள் சொல்கிறது கரெக்டுனா நீங்கள் சொல்கிற கேட்குறது வந்து வேறு எவனும் இருக்க மாட்டான். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கே வந்து உங்கள் மேலே டவுட் வந்துடும். சிறா இந்த சமுதாயத்தை வந்து உங்களுக்கு வந்து கரெக்டுன்னு தெரிஞ்சாலும் எதுக்குடா இந்த சமுதாயத்தை திருத்திங்கன்னு உருப்படாது. அதுதான் வந்து நம்ம சமுதாயத்தை வந்து நிறைய பேர் வந்து சிந்திக்கிறவர்கள் கூட ஓகே உருப்படாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பல சிந்திக்கிறவர்கள் வந்து மேலை நாடுக்கு போயிட்டு பெரிய ஆளாக வராங்க. நம்ம நாட்டில் இருந்து இது பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு ஸோ இந்த மாதிரி இயர்ஸ் ஆஃப் ஒபீனியன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆயிரக்கணக்கான வருடங்கள் அது வந்து நம்ம சொசைட்டியோடைய ஃபேப்ரிக்லேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ லேக் ஆஃப் கொஸ்டினிங். உங்கள் பிள்ளைங்களையாவது வந்து உங்களை கேள்வி கேட்க வைங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அவங்களும் வந்து ஒரு தத்தியாக தான் இருப்பாங்க. எப்படி நம்ம இப்போ ஒரு தத்தியாக இருக்கிறோமோ அப்படி தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் வந்து லீட்ஸ் டு லேக் ஆஃப் இனோவேஷன். ஓகேங்களா? ஸோ ஒரே மாதிரி சிந்தனை இருக்கிற சமுதாயத்தில் வேற எங்கே ஒரு இனோவேஷன் வரும்? ஓகேங்களா? பல வகையாக சிந்திக்கணும். ஓகேங்களா? ஒரு பாஸ் வந்து இது சொல்கிறாருன்னா அது சரியில்லைன்னா ஒருத்தரை வந்து கீழே இருக்கிறவங்க கொஸ்டின் கேட்கணும். ஓகேங்களா? அதுக்கு 4 பேரும் சப்போர்ட் பண்ணணும், அவன் கரெக்டுன்னு நினச்சானா. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா அப்படி இல்லைன்னா அவனே வெளில போயிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு பலமும் இருக்கணும். அது
அந்த சோஷியல் சேஃப்டி நெட்டும் இங்கே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் அதையே நான் போடுறேன். சோஷியல் சேஃப்டி நெட், சோஷியல் சேஃப்டி நெட். ஓகேங்களா? அதுவும் வந்து இங்கே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுவும் இங்கே கிடையாது. ரைட்? ஒருத்தரை வேலையை விட்டானாலே போச்சு, பொண்ணு கூட கிடையாது, ஒன்றும் கிடைக்காது. ஓகேங்களா? வாழ்க்கையே கிடையாது. ஓகேங்களா? சொல்லிட்டான். ரைட்? ஓகே, இவ்வளோ இருக்கு. ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கஞ்சும் 2 சுட்ட வெங்காய துண்டும் இருந்தா போதும்னு வந்து நம்ம இருந்துட்டோம்னா இந்த வாழ்க்கையோட சிறந்த வாழ்க்கை வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம என்ன சொல்றோம், நம்ம மேலை நாடுகளை பார்த்து, அட பாடுறா காரில் போகிறான், ஓகேங்களா, இத்த இத்த வச்சிருக்கான், அத்தை வச்சிருக்கான், சந்தோஷமா இருக்கிறான், எதோ பண்ணுறான், அது இதெல்லாம் சொல்கிறோம். ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம வந்து அதே சாணி தெளிச்ச தரையில் உட்காந்து சாப்பிட்ற ஆளுங்களா இருந்தோம்னா இது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம 10 குழந்தைங்க பெற்றுக்கலாம். ஓகேங்களா? அதில் வந்து 6 வந்து 10 வயசுக்குள்ளே வந்து முக்கால்வாசி போயிடும். ஓகேங்களா? மீதி 4 தான் இருக்கும். அந்த 4ல் வந்து ஒழுங்காக உருப்படியாக கல்யாணம் ஆகி வர்றது வந்து 20 வயசு, ஒரு கிட்டத்தட்ட 20 வயசு அப்ரோச் பண்ணும்போது ஒரு பிள்ளைய பெற்றுக்கிறது வந்து 2ஆக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம 10 பெற்றுக்குனாலும் பாப்புலேஷன் வந்து ரொம்ப உயராது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அது. ஸோ ஸோ அந்த வாழ்க்கையே நல்ல வாழ்க்கைன்னா நம்ம இப்படியே இருக்கலாம். ஆர் நம்ம மேலை நாடுகள் மாதிரி வாழணும் அப்படின்னா நம்ம வந்து நிச்சயமாக வந்து கொஸ்டினிங் பண்ணணும். அண்ட் தென் கொஸ்டினிங் பண்ணாதான் உண்மையை வந்து கண்டறிதல் முடியும். உண்மையை கண்டறிஞ்சாதான் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரும். அப்படி வந்தால் தான் வந்து நம்ம ஐடி இண்டஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி ஒரு ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாத பசங்களுடைய ட்ரெட் எல்லாம் வந்து we can just brush aside and go. ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் ஒன்றுன்னு சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகேங்களா? ஸோ அமெரிக்கா வந்து வளர்ந்த நாடு, ஜப்பானும் வளர்ந்த நாடு. ஆனால் ஜப்பான்லேயும் ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெருசாக வரல. ஓகே. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேர் வந்து ரூபி. லைக் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். அது ஜப்பானில் உருவாக்கப்பட்டது தான். ரைட்? அப்படின்னு. ஆனால் அது உருவாக்குனவர் பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு ஒபீடியண்ட்டான ஆளானா அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. ஓகேங்களா? அவர் வந்து கொஞ்சம் வெகுளியான ஆள் தான் அவர். ஓகேங்களா? அவர் பேர் வந்து மேத்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அது ஒரு ஜாப்பனீஸ் பேர் வந்து யூஷிமு மேட்சமுடாவோ ஏதோ வரும். ஸோ நாங்கள் வந்து அது மேத்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து எங்கள் வாயில இருந்து நுழையுது அப்படின்னு. ரைட்? ஸோ அப்படின்னு. ஸோ அவர்லாம் பார்த்தோன்னா ஒரு ஓகே, நான் அவர் வேணா நான் இதில் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ரூபி மேத்ஸ். ஓகேங்களா? ரூபி மேத்ஸ். ஓகே. ஸோ இந்த ரூபி ஒன்று தான் வந்து ஜப்பான்லேருந்து வந்து ஒரு நல்ல ஒரு இனோவேட்டிவ் திங்காக இருக்குது தவிர, ஓகே, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. லைக் ஸோ இந்த ஆசாமி தான் அவர். ஓகேங்களா? ரைட்? ரொம்ப நல்லவர். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு. ரைட்? ஸோ இனோவேட்டிவாக கிடையாது. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஸ்டால்மேன் கிட்டேருந்தே அவர் ஒரு அவார்டு வாங்குறாரு. ஓகே. லைக் அந்த நேரத்தில் தான் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ரிச்சர்ட் ஸ்டால்மேன் யாருன்னு தெரியலன்னா நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற லாக்கியானே நீங்கள் யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரைட் சைடில் வந்து இருக்கிறவர் தான் அவர். ஓகேங்களா? ஸோ அவர் கொண்டு வந்த இன்னோவேஷன் தான் இன்றைக்கி வந்து உங்கள் கையில் வந்து செல்ஃபோனோ அதெல்லாம் இருக்குது. அதுவும் வந்து இந்த வேலையில் இருக்குது. உங்களால் இன்டர்நெட்டு கூட அக்சஸ் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கலாமே. ரைட்? ஸோ அப்படின்னு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஒரு வெகுளியான ஒரு ஆள், ஒரு கேள்வி கேட்குற ஆள். ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்ததுனால தான் வர முடியும். பட் ஜப்பான்லேருந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இனோவேஷன் இல்லவே இல்லை ரொம்ப பெருசாக, இந்த ரூபி தவிர. இதுவே வந்து வந்தது வந்து ஒரு லக்கு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா ரூபி ஆன் ரெயில்ஸ்னு ஒரு ஃப்ரேம்வொர்க் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால தான். அப்படி இல்லைன்னா பிஹெச்பி தான் வந்து நம்பர் 1 லாங்குவேஜாக இருந்திருக்கும். இப்போவும் அதுதான். பட் இன்னொரு ரொம்ப டாமினண்ட்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு. ஸோ மற்றபடி ஜப்பான்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இனோவேஷனே கிடையாது. ஓகேங்களா? ஸோ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஒரு ஏன் அதுக்கு இனோவேஷன் வந்து அவ்வளோ தேவைப்படுதுன்னா, ஓகே, லுக், இப்போ வந்து நீங்கள் ஒரு நான் இனோவேட்டிவாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரினா ஓகே, ராக்கெட்டில் வந்து ஒரு நான் இனோவேட்டிவாக இருக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு பல வருஷம் இருந்தது. இப்போ தான் எலான் மஸ்க் வந்து அதை வந்து கொஞ்சம் மாற்றிருக்காரு. ஓகேங்களா? அது ஒரு ரீயூசபிள் ராக்கெட் அப்படின்னு மாற்றிருக்காரு. சாஃப்ட்வேரில் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வர்றது வந்து ரொம்ப ஈஸி. ஓகே. ஸோ நீங்கள் நான் இனோவேட்டிவாக இருந்ததுன்னா யாரையானாட்டும் ஒரு 8ஆம் கிளாஸ் பையன் வந்து ஒரு இனோவேட்டிவாக பண்ணிட்டு உங்களை அடிச்சுன்னு போயினே இருப்பான். ஒரு காலேஜ் படிக்கிற பையன் வந்து உங்கள் கம்பெனி அடிச்சுட்டு போயினே இருப்பான். இட்ஸ் ரிலேட்டிவ்லி லெஸ் காஸ்ட் கம்பேர்ட் டு ஹார்ட்வேர், அதை விட பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப தேவையில்லை. ஓகே. பட் அஃப்கோர்ஸ் பிக் டேட்டா இஸ் சேஞ்சிங் தட். ஓகே. ஸோ அப்படின்னு. ஸோ அதுதான் லைக் பட் ஸ்டில் தேர் இஸ் லாட் ஆஃப் ஸ்கோப் ஃபார் திங்கர்ஸ் அண்ட் இனோவேட்டர்ஸ். அந்த டிஸ்ட்ரப்ஷன் கொண்டு வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. கூகுளும் நாளைக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பெர்ப்ளெக்சிட்டியும் காலியாக சான்ஸ் இருக்குது. ஏன் மைக்ரோசாஃப்டே காலியாக சான்ஸ் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஆக்சுவலாக காலி ஆயிடுச்சு. அவங்க யூஸ் பண்ணுற அஷூர் க்ளவுட்லேயே பார்த்தீங்கன்னா
லினக்ஸ் ஆஃபரிங் தான் தராங்க நிறைய. ஓகேங்களா? ரைட். அண்ட் இப்போ டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் தான் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ்குள்ளே வந்து ஒரு லினக்ஸ் ஒட்டி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த இனோவேட்டிவ் சைடு ஃபுல்லாக வந்து இதுக்கு போயிடுச்சு, லினக்ஸுக்கு போயிடுச்சு. ஸோ யார் வந்து இன்னும் மைக்ரோசாஃப்ட்டை வச்சு ஒரிஜினல் மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஆஃபீஸ் வேலை தான். இந்த ஒபீடியண்ட்டாக இருக்கிறவங்க, பாஸ் பேச்சை கேட்டு இந்த எக்ஸல் வேர்ட் டாக்குமெண்ட் வைக்கிறவங்க, ஸோ அவங்களாம் தான் வந்து இன்னொன்று மைக்ரோசாஃப்ட் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஆஃபீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆஃபீஸ் ஒரு விண்டோஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரொம்ப வந்து ஒரு சொந்தமாக சிந்திச்சு வேற எதுக்கோ வந்து முடியாதவங்க அவங்க தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்க. ஸோ அதுதான். ஸோ இதுதான் இந்த மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் பண்ணாத ஒன்று. ஓகேங்களா? ஒரு இனோவேட்டிவாக திங்க் பண்ணாத ஒன்று. இதெல்லாம் தான் வந்து ஒரு நான் இந்த பிக்சர் வச்சு முடிக்கிறேங்க. ஓகே. யா. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட்டு. ஓகேங்களா? இன்ஃபேக்ட் வந்து நம்ம காலேஜஸே வந்து ஒழுங்காக டீச் பண்ணுறா இல்லையான்னு ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டேன்றோம். அப்படி கேட்டால் கூட வந்து மற்றவங்க வந்து நம்மளை மட்டுப்படுத்துகிறாங்க. இது வந்து நீங்கன்னு இல்லை, நானே வந்து 20 வருஷம் ஆச்சு முடிச்சு காலேஜ். ரொம்ப ஒரு மட்டமான காலேஜ் அது. அஃப்கோர்ஸ் டீச்சர்ஸ் வந்து மட்டும் நான் ரொம்ப சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? பட் அந்த காலேஜோடைய கல்ச்சர் வந்து ரொம்ப மட்டும். ஓகேங்களா? பட் ஸ்டில் என் காலேஜ் வந்து சில பேர்லாம் இருக்காங்க, ஏய் இதுதான் வந்து கரெக்டு அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு வித்தியாசமாக வந்து யோசிக்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு அப்ராணிகளாக வந்து இருக்கிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் புழைக்க தெரிஞ்சவங்க அவ்வளோதான். ரைட். ஸோ ஏன்னா ஒரு சொசைட்டியோட வந்து ஓட்டு சே ஒரு தோணி வந்து எப்படி ஒரு 6 வழி போவோமோ அப்படி தான் வந்து போகணும்னு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த 2 ஆத்தங்கரை தான், அதுக்கு நடுப்புற தான் போவாங்க. ஆத்தங்கரையை தாண்டி அந்த பக்கம் போனால் வேற ஏதோ இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல. அப்படிங்களா? ஸோ அதான். ஸோ மாறுமானா எனக்கு தெரிஞ்சு மாறாது. பட் மாறினால் நல்லது. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். பட் இந்த மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி இந்த ஒன்றும் இல்லாத ஆளுங்களாம் வந்து நிச்சயமாக த்ரெட்டாக தான் தெரிவாங்க. நம்ம வேலை வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி வேலை போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வர தான் இருக்கும். ஸோ இவங்களோடைய நம்ம ஒரு அடிமையாக தான் இருப்போம். ஓகேங்களா? ஸோ அடிமைத்தனமாக வந்து நீங்கள் வாழ்கிறது தான் சந்தோஷம்னா ஓகே, சந்தோஷமாக இருங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஓகே. எனவே அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.